இப்போ பல்வேறு தரப்பிலும் இந்த ஜிஎஸ்டி குறைப்பு என்பது பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிற சூழலில் நம்மோடு பொருளாதார ஆலோசகர் சுப்பிரமணியன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இப்போ வேளாண் துறை சார்ந்த பாரதிய கிசான் சங்கத்திற்கு எந்த அளவுக்கு அதனுடைய பொதுச்செயலாளர் தெரிவித்தார், விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு இது பயனை கொடுக்கும் அப்படின்ட்டு. அதே போல் காப்பீட்டுத்துறையை பொறுத்த வரைக்கும் காப்பீட்டுத்துறையிலையுமே பெரும் வரவேற்பை அதை கொடுத்துருக்காங்க. அடுத்து காப்பீட்டுத்துறை சார்ந்த சங்கத்தினுடைய நிர்வாகி நம்மோடு பேச இருக்கிறார். அதுக்கு முன்பாக பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் இப்போ என்னென்ன பொருட்கள்லாம் விலை உடனடியாக குறைவு நடைமுறைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது? அன்றாடம் இப்போ ஒரு குடும்பத்தில் பட்ஜெட்டில் இந்த மாத பட்ஜெட்னு வர்றப்ப எவ்வளவு மிச்சமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார்? அதாவது இந்த செப்டம்பர் 22 அன்னைக்கு இந்த மாற்றங்கள்லாம் அமல்படுத்தப்படும். அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா அன்றாட அத்தியாவசிய பொருட்கள் நம்ம என்னெல்லாம் உபயோகிக்கிறோன்றது லிஸ்டே கொடுத்துருக்காங்க. ஹேர் ஆயில், ஷாம்பு, டூத் பேஸ்ட், வெண்ணெய், நெய், சீஸ், அப்புறம் அந்த சின்ன பசங்க யூஸ் பண்ற ஃபீடிங் பாட்டில், அப்புறம் பார்த்தா குறிப்பா நம்ம இந்த கிராமத்துல பார்த்தீங்கன்னா தையல் இயந்திரத்தை யூஸ் பண்ணி தையல் இயந்திரத்தின் மூலமாக வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வாங்க பார்த்தீங்களா, அந்த தையல் இயந்திரம் அதனோட டாக்ஸி 12% குறிப்பிட்ட பொருட்கள் அன்றாடம் தேவைப்படுகின்ற பொருட்கள்ல 12%லேருந்து 5% குறைச்சிட்டாங்க. அது 12% முன்னாடி இருக்க டாக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அது 5ஆக குறைத்தாச்சு. அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி இந்த சுகாதாரத்தை சார்ந்த சுகாதார இன்சூரன்ஸ் இருக்குல்ல, இண்டிவிஜுவல் இன்சூரன்ஸ், அந்த இன்சூரன்ஸ்ல லைஃப் இன்சூரன்ஸ் இதெல்லாம் சுத்தமாக 18% முன்னாடி ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டிருந்தது. அதை இப்போ 0% குறைச்சிட்டாங்க. இப்போ அதாவது யாரா இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் சின்ன ஒரு காப்பீடு நம்ம எடுத்திருப்போம், அது 10,000 இருக்கட்டும், 20,000 இருக்கட்டும். அதாவது நம்மளோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னா அதுக்கு நம்முடைய ஃபேமிலியை தற்காத்துக் கொள்வதற்காக ஒரு இன்சூரன்ஸ் எடுப்போம் அந்த காலத்துல இருந்து. ஸோ அந்த மாதிரியான இன்சூரன்ஸ்க்கு 15% சர்வீஸ் டாக்ஸ்ல இருந்தது முதல்ல. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி 18% ஆச்சு. இப்ப அதை 0% ஒன்றுமே வரியே கிடையாத இன்சூரன்ஸ் சொல்லி மாத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அன்றாடம் உபயோகப்படுத்துகின்ற மருத்துவ உபகரணங்கள், தெர்மோமீட்டர் ஆகட்டும், ஆக்சிஜன், அப்புறம் குளுக்கோமீட்டர், இந்த மாதிரியான மருத்துவ பொருட்களையும் 5% குறைச்சிருக்கு, 12லேருந்து 5%. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா பசங்க ஸ்கூல்ல படிப்புக்கு உண்டான உபகரணங்கள், அது பென்சிலா இருக்கட்டும், ரேசரா இருக்கட்டும், நோட் புக்ஸா இருக்கட்டும், எக்ஸசைஸ் புக்ஸா இருக்கட்டும், இல்ல அந்த கிராஃப் வரையத்துக்குலாம் அந்த சார்ட்ஸ் எல்லாம் வாங்குவாங்க. ஸோ அதெல்லாமே பாத்தீங்கன்னா 12லேருந்து 5% ஆயிடுச்சு. அப்புறம் ஐயா சொன்ன மாதிரி குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா அந்த டிராக்டர்ஸ், அடுத்து விவசாயத்தை போகும்போது இந்த டிராக்டரோட எக்யூப்மெண்ட்ஸ், டிராக்டரோட அதற்குண்டான மெயின்டெனன்ஸ், இதெல்லாம் பாத்தீங்கன்னா எக்யூப்மெண்ட்ஸ், ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குறது, மெயின்டெனன்ஸ், டிராக்டரும் சேர்த்து அது 12லேருந்து 28லேருந்து 18 மாத்தி இருக்கிறாங்க. மன்னிக்கணும், 12லேருந்து 5 மாத்திருக்கிறாங்க. இந்த கார்கள் 28லேருந்து 18 மாறி இருக்கு. ஸோ இதுதான் இப்படி ஒரு ஓவராலா குறிப்பா சொன்னீங்கன்னா மக்கள் வாழ்க்கையில தினசரி வாழ்க்கையில உபயோகப்படுத்துகின்ற பொருட்கள் நேரடியாகவும் இருக்கலாம், மறைமுகமாகவும் இருக்கலாம். இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காருக்கு உண்டான இதெல்லாம் பாத்தீங்கன்னா மறைமுகமா உபயோகப்படுத்துவாங்க. எப்படி மறைமுகம் சொன்னா, இப்ப நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம டாக்ஸி எடுத்துட்டு போறோம், இல்ல காரை வாடகைக்கு எடுத்துட்டு போகும்போது அந்த காரின் வாடகை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி நம்ம உழவர்கள் தேர்ந்து நம்ம விவசாய பொருட்களை வாங்கும் போது அவர்கள் உபயோகிக்கின்ற அந்த டிராக்டர்ஸா இருக்கட்டும், டிராக்டருக்கு உண்டான பொருட்களின் விலை குறைந்ததுனால அந்த விலை குறைப்பு அப்படியே நம்ம அன்றாட மக்களுக்கு பாஸ் ஆன் செய்யப்படும். அப்புறம் பள்ளிக்கூடம் போகின்ற மாணவ மாணவியர்களுக்கு, அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுகின்ற அன்றாடமா நம்ம யூஸ் பண்ணுகின்ற பொருட்களுக்கு, இப்படி ஒட்டுமொத்தமாக பாத்தீங்கன்னா இது சாதாரண குடிமக்களுக்கு, ஏழை நடுத்தர குடிமக்களுக்கு அவங்க உபயோகப்படுத்துகின்ற பொருட்கள்ல இந்த விலை குறைப்பு என்பது ஒரு அனுமானத்துல சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 3000லேருந்து 4000 ரூபாய் மாதம் சேமிப்பாகும். இதுதான் ஒரு அனாலிசிஸ் பண்ணிருக்காங்க. இன்னும் நம்ம கிட்ட நெருங்கி போகும்போது என்னென்ன பொருட்கள் யாரெல்லாம் வாங்குறோம் நம்மளே கூட ஒரு பட்டியல் போட்டு பார்த்துக்கலாம். நம்ம ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி என்னென்ன பொருட்களை வாங்கினோம், அதனோட ஜிஎஸ்டி நம்ம எவ்வளவு பே பண்ணினோம், இன்னைக்கு 22 அப்புறம் எப்படி எவ்வளவு பே பண்ண போறோம்னு போட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000லேருந்து 4000 ரூபாய் வரைக்கும் ஒரு சாதாரண குடும்பத்துல சேமிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் இது டபுள் தமாக்கா போனஸ் சொல்லிட்டு ஆகஸ்ட் 15 அன்னைக்கே அந்த குடியரசு தின உரையில அவர் சுதந்திர தின உரையில சொன்னார் பிரதம மந்திரி மோடி அவர்கள். சோ கிட்டத்தட்ட வருடத்திற்கு ஒரு 30,000லேருந்து 36,000 ரூபாய் வரைக்கும் ஒரு குடும்பத்திற்கு சேமிப்பாகும். இந்த சேமிப்பு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா திருப்பி ஏதாவது ஒரு பொருளாக முதலீடு செய்ய ஆரம்பிப்பாங்க. ஒரு வீட்டுல இப்போ அடுத்த கட்டத்துக்கு போறாங்க வச்சுக்கோங்க, ஏசி வாங்குறதோ, இல்ல ஃப்ரிட்ஜ் வாங்குறது, டிஷ் வாஷிங் மிஷின் வாங்குறது, இது மாதிரி ஒயிட் குட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த பணம் என்ன ஆகும்னா திருப்பி அவர்களுக்கு தேவையான பொருட்கள்ல முதலீடு செய்யும் போது
அந்த பொருட்களுக்கான விலையும் குறைச்சிட்டாங்க. அந்த 28% 18% ஜிஎஸ்டி வரியை குறைச்சிட்டாங்க. அப்போ அந்த பொருட்களோட உபயோகம் ஜாஸ்தி ஆகும் போது, அதுக்கு ரெக்குவயர்மெண்ட் டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும் போது, இதன் மூலமாக திருப்பி பணம் வந்து மக்கள் கையில இருக்கிற சேமிப்பான பணம் வந்து திருப்பி ஒரு பொருட்களாக மாறும்போது அந்த பொருட்களை உபயோகப்படுத்துகின்ற உற்பத்தி பண்ணுகின்ற ஃபேக்டரிஸ்ல வந்து பொருட்கள் விலை குறையுது, மக்கள்கிட்ட ஒரு சேமிப்பு வரவது, மறுபடியும் வந்து ஒரு பண புழக்கம் வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறத சொல்றீங்க. இப்ப முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரம் என்ன சொல்றாருன்னா, 2017 இந்த 4 அடுக்கு வேண்டாம், ரொம்ப வரி அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம். இதை நாங்கள் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தோம். 8 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ கொண்டு வந்திருக்கிறத சீரமைப்பை வரவேற்கிறோம், ஆனால் தாமதமான முடிவுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஏன் சார் இந்த 8 ஆண்டு தாமதங்கிறது, இந்த 8 ஆண்டு ஏன் தாமதம் ஆணுச்சு? சார் அது வந்து வேற வழியில் நம்ம அரசியல் பேசிதான் ஆகணும். நீங்க வந்து பி சிதம்பரம் ஐயாவை தொட்டுட்டதுனால இந்த ஜிஎஸ்டி வரி என்பது என்ன எப்ப கொண்டு வர ட்ரை பண்ணினாங்கன்னா 2010 உங்களுக்கு யார் ஆட்சியில் இருந்தாங்க தெரியும். யூபிஏ அரசாங்கம் ஆட்சியில் இருந்த போது அப்போ ஒரு பட்ஜெட்ல பிரசன்டேஷன்ல டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்றாரு, நாங்க வந்து ஜிஎஸ்டியை வந்து கொண்டு வர போறோம், அனைத்து இந்திய நாடுக்கும் வந்து சேர்ந்து ஒரே ஒரு வரி ஒரே ஒரு சந்தை மாதிரி கொண்டு வர போறோம். அதற்கு அப்போ உள்ள சர்வீஸ் டாக்ஸ் வந்து 12% லெவி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை நோக்கி போகும்போது ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷன் போகும்போது ஒரே வரியாக போகும்போது இதை உயர்த்துவதற்காக சர்வீஸ் டாக்ஸை 15% உயர்த்துறோம்னு சொல்லிட்டு 2011 உயர்த்தினாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா 2011-12 காலகட்டத்துல நீங்க வந்து ஜிஎஸ்டியை கொண்டு வர போறீங்க அப்படின்ற அர்த்தம். ஆனா 2014 வரைக்கும் இதெல்லாம் வந்து பிளானிங்ல இருந்தது. 2010 இருந்து 2014 வரைக்கும் பிளானிங்ல இருந்தது. ஈவன் 2010 முன்னாடியே கூட பிளானிங்ல இருந்தது. இப்போ 14 வந்து இவர் வந்து அந்த கடைசியா ஒரு இன்டரிம் பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்களால வந்து 2 சீர்திருத்த சட்டங்களை கொண்டு வர முடியவில்லை. அவங்களுக்கு மெஜாரிட்டி இருந்தது இல்ல அப்போ. ஆனா அவர் வந்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாரு. ஜிஎஸ்டியை வந்து எங்களால கொண்டு வர முடியலை. அப்புறம் இன்கம் டாக்ஸ் கோடு, டைரக்ட் டாக்ஸ் கோடு சொல்றோம் பாத்தீங்களா, இது ரெண்டுத்தையும் எங்களால கொண்டு வர முடியலை. வருகின்ற காலத்துல 14-15 அதாவது அந்த அந்த ஆட்சி முடிந்து புது ஆட்சி வரும்போது அதுல வந்து எங்களுக்கு வந்து இதை வந்து நிறைவேற்றி கொடுக்க வேண்டும், அதற்கு மக்கள் ஒத்துழைக்க வேண்டும். இதுவரைக்கும் எங்களுக்கு யாரும் ஒத்துழைக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்ல வந்து அவர் வந்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டு போறாரு. ஒண்ணு. சரி, 2017 வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பொருளாதாரம், 145 கோடி மக்களை கொண்ட பொருளாதாரத்துல ஒரு 17 மத்திய சட்டங்களையும் 13 மாநில சட்டங்களையும் ஒருங்கிணைத்து அந்தந்த மாநிலங்களுக்கு வந்து வரி இழப்பு ஏற்படுவதை வந்து எப்படி நம்ம வந்து கம்மி பண்ண முடியும், குறைத்து இது பண்ண முடியும்ன்றத பண்ணி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். ஆனா இந்த சட்டத்தை கொண்டு வரும்போது பாத்தீங்கன்னா ஆவரேஜ் டாக்ஸ் ரேட்னு சொல்லுவோம். ஏன்னா நிறைய 4 டாக்ஸ் ரேட் சொன்னீங்க இல்லையா, 28, 18, 12, 5 இதெல்லாம் ஆவரேஜா கூட்டி பார்க்கும்போது அப்போ 15% என்றது நம்மளோட ஆவரேஜ் ரேட்டா இருந்தது. அந்த 15% என்பதை படிப்படியாக குறைத்து இப்ப இந்த ஜிஎஸ்டி இந்த சீர்திருத்தம் வருவதற்கு முன்னாடி அது 11% இருந்தது. இது வந்து குறைக்காம இல்ல, அவங்க வந்து படிப்படியா குறைத்து கொண்டு வந்திருந்தார்கள். இதுல வந்து இப்போ இது வந்து அரசியல் பேசுபவர்கள் அரசியல்வாதிகள் வந்து இதுல நடந்த திட்டங்களை வந்து யாருக்கும் மக்கள்கிட்ட எடுத்துன்னு போய் சொல்றது இல்லை. இப்போ 15% இருந்தது, 12% குறைஞ்சது. இன்னும் பாத்தீங்கன்னா அந்த வரி இழப்பு ஏற்பட்டது இல்லையா மாநிலங்களுக்கு, அவர்களுக்கு ஈடுகட்டும் துணையாக காம்பன்சேஷன் செஸ்ஸும் கொடுத்தாங்க. அந்த காம்பன்சேஷன் கொடுத்த அந்த டேட்டாலாம் வந்து பொது வெளியில இருக்கு, அரசு தரப்புல இருக்கு. அதை வந்து யாரும் உள்வாங்கிக் கொள்ள மாட்டாங்க. மாநிலங்களுக்கான இழப்பீட்டுக்கான நிதியை தொடர்ந்து கொடுத்தாங்க. இப்பயும் மாநிலங்களுக்கான வருவாய் குறையும் அப்படின்னு மாநில அரசுகள் சிலர் சொல்றதையும் பார்க்க முடிகிறது. அப்ப இந்த இழப்பை எப்படி சார் சரி செய்வாங்க? அதாவது இப்ப என்ன இழப்பு ஒரு அனுமானமா எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சராசரியாக ஒரு 5000 கோடி ஒட்டுமொத்தமாக இந்திய அளவுல மாதம் 5000 கோடி இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வருஷத்துல ஒரு 60,000 கோடி வச்சுக்கோங்க. எனிவேர் பிட்வீன் 50,000 to 60,000 கோடி வந்து இந்திய அளவு, அகில இந்திய அளவுல வந்து இழப்பு நான் சொல்ல மாட்டேன். இழப்பு என்பது தவறான வார்த்தை. இப்போ நாளைக்கு வந்து 22ஆம் தேதிக்கு அப்புறம் நானும் நீங்க பொருட்களை வாங்குறோம். அப்ப அதுல சேமிப்பு எனக்கு கிடைக்குது, நாட்டுக்கு வந்து அது வந்து செலவு வருமானம் குறையுதுன்னு தான் பார்க்கணும். மகேஸ்வரன் வந்து நாளைக்கு ஒரு டூத் பேஸ்ட் வாங்குறாரு, டூத் பவுடர் வாங்குறாருன்னா அவருக்கு அதுல 10 ரூபாய் வந்து சேமிக்கிறதா அப்படின்னு சொன்னா, அப்போ அரசாங்கம் வந்து உங்களுக்கு ஒரு மறைமுகமாக அவங்க வந்து உங்களுக்கு பணத்தை கொடுக்குறாங்க, நேர்முகமா பணத்தை கொடுக்குறாங்கன்னு எடுத்துக்கணும் நம்ம. சோ இதனால வருமான இழப்பு வந்து மாநிலங்களுக்கு ஏற்படுவதில்லை, வருமானம் குறைகிறது. அப்படிதான் பாசிட்டிவா பார்க்கணும். ஏன்னா அந்த வருமானம் வந்து வேற எங்கேயும் போயில்ல. இது இந்திய நாட்டை விட்டு அங்க வந்து யூஎஸ்ல இருக்க ட்ரம்ப்புக்கோ இல்ல வந்து ஷி ஜின்பிங்கோ எல்லாம் போல, யாருக்கும் போலாங்க. இந்திய மக்கள் கையில் பணங்கள் கொடுக்கப்படுகின்றன, சேமிப்பாக கொடுக்கப்படுகின்றன. மத்திய அரசாங்கத்திலிருந்து சேமிப்பாக கொடுக்கப்படுகிறது, மாநில அரசாங்கத்திலிருந்து சேமிப்பாக கொடுக்கப்படுகிறது. அந்த பணத்தை வைத்துக் கொண்டு நம்ம திருப்பி வந்து நமக்கு தேவையான பொருட்களை வாங்க போறோம். ஓகே.
ஓகே, இதனால வந்து வருமானம் இழப்பு கிடையாது. சேமிப்பு என்பது வருமானம் என்பது ஒருத்தர் கையில இருந்து இன்னொரு கத்தருக்கு மாறுது. ரைட்டுங்களா? ஓகே. இந்த இழப்பை எப்படி வந்து காம்பன்சேட் பண்ணுவாங்கன்னா, அது பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. நான் சொன்ன மாதிரி இந்த 50,000 கோடி ரூபாய் வந்து அந்த காம்பன்சேஷன் செஸ் என்பது வந்து அந்த புதிய செஸ் கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா 2017. அது வந்து மார்ச் 2026 முடிய போகுது. வருகின்ற நிதியாண்டுல முடிய போகுது. சோ அதற்கு வந்து அப்புறமா அந்த செஸ்ஸை வந்து நீட்டிக்கணுமா, இல்ல எந்த அளவுக்கு நீட்டிக்கணும், இல்ல இப்போ சில பொருட்களுக்கு விலை ஏறி இருக்கிறது. சில பொருட்களுக்கு பாத்தீங்கன்னா அது வந்து சின் கூட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நம்மளால் நுகரப்படக்கூடாத பொருட்கள், ஆடம்பர பொருட்கள், அந்த மாதிரி பொருட்களுக்கெல்லாம் 28% 40% வந்து உயர்த்தி இருக்கிறார்கள். ஆனா உயர்த்தினது வந்து 28 40ன்னு நம்ம கணக்கு போடக்கூடாது. அந்த 28% பிளஸ் காம்பன்சேஷன் செஸ் இருந்தது. அது ரெண்டுத்தையும் கூட்டிட்டீங்கன்னா எனிவேர் பிட்வீன் 48% மேல போகும். அந்த பொருட்கள் இப்ப 40ஆக மாறி இருக்கிறது. அதன் மூலமாக பாத்தீங்கன்னா மாநிலங்களுக்கு வருமானம் அதிகமாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா செஸ் வந்து மத்திய அரசாங்கம் மட்டும்தான் போயிடுச்சு. இப்ப இந்த பொருட்கள்ல 28%ல 14 கிடைச்சது மாநிலத்துக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும். இப்ப 40ன்றது வரும்போது டைரக்டா ஜிஎஸ்டியாகவே மாற்றப்பட்டதுனால அந்த 40ல 20 வந்து மாநிலத்துக்கு முதல்ல வந்துடும், 20 வந்து மத்திய அரசாங்கத்துக்கு போகும். அப்ப அதன் மூலமாக வருமானம் வந்து ஈட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க காமிக்கும் போது கூட சில பொருட்கள் விலை மேல போகுதுன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த ஸ்கிரீன்ல காமிக்கும் போது அந்த பொருட்களின் மூலமாக மாநில அரசாங்கத்துக்கு வருமானம் அதிகமாக வரும். சோ அந்த அதிகமான வருமானத்தையும் இங்க இழப்பு ஏற்படுகின்ற பொருட்களின் மூலமாக இழக்கின்ற அந்த வருமானத்தையும் பார்த்து ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணிட்டு இதன் மூலமாக எவ்வளவு இழப்பு ஏற்படும், அந்த இழப்பு வந்து உங்களுக்கு வந்து திருப்பி மறுசுழற்சியின் மூலமாக எக்கானமி ஆக்டிவிட்டியின் மூலமாக திருப்பி மாநிலங்களுக்கு வருகிறதா அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அவங்க ஒரு கால்குலேஷன் போட்டு பார்ப்பாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் அதிலும் திருப்பி ஏதாவது தொய்வு இருந்தது அப்படின்னா அதற்கு கண்டிப்பாக ஜிஎஸ்டி கவுன்சில்ல வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் அனைத்து மாநிலங்களும் கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் அது வந்து கண்டிப்பாக வந்து பரிசீலிக்கப்படும். சரி, இந்த அறிவிப்பை வெளியிட்டு மத்திய நிதியமைச்சர் பேசுகின்ற பொழுது இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டார். இப்ப மேற்கொண்டிருப்பது என்னன்னா, வரி விகித குறைப்பு மட்டுமல்ல, வரி விகிதத்தை குறைக்கிறது மட்டும் இல்ல, வரி விதிக்கிறதையே எளிமைப்படுத்துகின்ற வகையில கட்டமைப்பு செய்திருக்கோம், கட்டமைப்பை மாற்றி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுங்க. என்ன மாற்றிருக்காங்க சார் அப்படி? அதாவது இப்போ முதல்ல ஒருத்தர் வந்து இந்த ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஒரு பதிவு பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட பதிவு பண்ணதுக்கு அப்புறம் டாக்குமெண்ட்லாம் ஆன்லைன்ல கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 30 நாட்கள் ஆகும். அதாவது அந்த ஜிஎஸ்டி ஆபீசர் வந்து நம்ம வீட்டுல வந்து பார்ப்பாங்க, நீங்க தொழில் கரெக்டா வந்து இங்க தொடங்குறீங்களா, பேர் பலகை எல்லாம் கரெக்டா போட்டிருக்கீங்களா, வந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு வருவாங்க. நம்ம போட்டோக்களை வந்து ஆன்லைன்ல வந்து அப்லோட் பண்ணோம். இது கிட்டத்தட்ட ஒரு 30 நாட்களுக்குள்ள நடக்கும். 20 நாள் 30 நாட்கள் நடக்கும் ஒரு புதிதாக தொழில் தொடங்கணும் அப்படின்னா. இப்ப அதை வந்து 3 நாட்களுக்குள்ள குறைச்சிருக்காங்க. அதாவது ரிஸ்கி இல்லாத பிசினஸ், அதாவது நீங்க வந்து நம்ம கேஒய்சி ஃபைல் பண்ணோம் பாத்தீங்களா, என்ன தொழிலை தொடங்க போகிறோம், அப்புறம் நம்மளோட இதெல்லாம் பேன் கார்டு அது டீடைல்ஸ் எல்லாம் கொடுப்போம். அப்போ நம்மளோட ஆதாரங்களை பார்த்து கொண்டு விட்டு நம்மளோட பின்புலத்தை வந்து ஆராயிற மாதிரி தான் டேட்டாஸ் இருக்கும். அவர்கள் வந்து ஒரு ஏஐ மூலமாக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக நம்ம தரவுகள்லாம் கரெக்டா இருக்கா, நமக்கு பின்புலம் எதுவுமே வந்து கிரைமோ இல்ல சிவில் கேசஸோ எதுவும் இல்லாத மாதிரியான ஒரு ஏஐ மூலமாக டேட்டா வச்சு அனலைஸ் பண்ணிட்டு 3 நாட்களில் நம்ம வந்து ஜிஎஸ்டியை வந்து பதிவு செய்து விட்டு நம்ம பிசினஸை தொடர முடியும். அது வந்து ரொம்ப எளிமையாக மாத்தி இருக்கிறார்கள். இப்போ 3 நாள்ல வந்து ஒருத்தர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணனா ஈஸியா ஸ்டார்ட் பண்ணிட முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து வரி விதி அந்த அதாவது நீங்க ஜிஎஸ்டிக்குள்ள என்ரோல் பண்றது வந்து எளிமையாக்கி இருக்கிறார்கள். இப்போ 2 வரி தான் இல்லைங்களா? ஸோ 5 ஒன்று இருக்குது, 18 ஒன்று இருக்குது, அவ்வளவுதானே. உங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது இல்லையா உங்களுக்கு? ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பேசிக் கூட்ஸ் எது அத்தியாவசிய பொருட்களோ அதுக்கு மட்டும்தான் 5. சரி. கொஞ்சம் லக்ஸரி கூட்ஸ் போற இந்த கேட்டகரியில போறது மட்டும்தான் 18. சோ அப்படி இருக்கும்போது மக்களுக்கு தெளிவாக இருக்கும் என்னென்ன பொருட்களுக்கு என்னென்ன வரி எளிமைப்படுத்திருக்காங்க. வணிக நிறுவனங்களுக்கும் எளிமைப்படுத்திருக்காங்கன்னு சொல்றீங்க. இப்போ இன்றைக்கு இந்த எளிமைப்படுத்துறதுக்கு இன்னொரு சில விமர்சனங்கள் இருக்கு. இப்போ நிறைய மக்கள்கிட்ட சேமிப்பு குறைஞ்சி விட்டது, பணவீக்கம் அதிகரிச்சுட்டு இருக்கு. அமெரிக்காவுடைய அந்த வரி விதிப்பு என்பது சிறு குறு இங்கே இருக்கிற தொழில்களில் மிக முக்கியமாக ஜவுளி, இறால் மற்றும் உள்ளிட்ட நிறுவனங்களில் தொழில் நிறுவனங்களில் பாதிப்பை ஏற்படுத்தும், சிறு குறு நடுத்தர நிறுவனங்களில் பாதிப்பை ஏற்படுத்தும். அதை சரி செய்வதற்காகத்தான் இப்போ ஜிஎஸ்டியை குறைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பார்வை இருக்கு. அது சரியா? இல்ல, அது 2 வேறு விதமான ஆக்டிவிட்டிஸ் ஆக்சுவலா அவங்க எடுத்தது. இந்த ஜிஎஸ்டி சீரமைப்பு என்பது ஜூலை 2022 இருந்து ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க 2022 இருந்து ஆரம்பிச்சுட்டு ஒவ்வொரு செக்டாரையும் ஸ்டடி பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு செக்டார்ல ரெப்ரசன்டேஷன் வந்து வாங்கியிருப்பாங்க. வாங்கிட்டு கரெக்டா இந்த தருணத்துல வந்து அதாவது இப்பதானே அவங்க 2024 தானே வந்து புதிதாக வந்து ஆட்சியில வந்தாங்க இல்லையா 3.0. அதற்கப்புறம் வந்து என்னென்ன நாட்டுக்கு தேவையான கட்டமைப்புகள் அதுக்கெல்லாம் வந்து பணத்தை ஒதுக்கீடு செய்து விட்டு
ஜிஎஸ்டினால இழப்பு எவ்வளவு நமக்கு ஏற்படும், அதை வந்து தாங்கிக் கொள்ள முடியுமா, அந்த மாதிரி அனாலிசிஸ் பண்ணிட்டு தான் கரெக்டா இந்த டைம்ல வந்து இந்த வரி சீரமைப்பை கொண்டு வந்தாங்க. ஆனா குறிப்பா வந்து நிர்மலா சீதாராமன் மேடம் வந்து இப்போ தமிழகத்துக்கு வந்தாங்க நினைக்கிறேன் போன வாரம். அப்போ வரும்போது ஒரு நிருபர் கேட்ட கேள்விக்கு இது மாதிரி ட்ரம்ப் டாரிஃப் போட்டு இருக்கிறாங்களே, அதுக்கு என்ன பண்ண போகுது மத்திய அரசாங்கம்னா, கண்டிப்பாக நாங்கள் அதை உற்று நோக்கி கொண்டிருக்கிறோம். அதற்கு மக்களுக்கு தேவையான இந்த ஏற்றுமதி வரியின் மூலமாக, இங்கே நம்ம வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்றோம் இல்லைங்களா, அந்த ஏற்றுமதி பண்ணுவதன் மூலமாக எந்தெந்த செக்டாருக்குலாம் இம்பாக்ட் வரப்போகுதோ அதை அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதற்கு கோவிட் காலத்தில் கொடுக்கப்பட்ட திட்டங்களின் அடிப்படையில் அதன் அடிப்படையில் திருப்பி வந்து பொதுமக்களுக்காகட்டும் இல்ல நிறுவனங்களுக்கும் வந்து இந்த மாதிரியான திட்டங்கள் திருப்பி மிக விரைவில் கொண்டு வருவோம், அதற்குண்டான டிஸ்கஷன்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆவணப்படுத்தி இருக்காங்க அவங்க. அதாவது ஒரு தொலைக்காட்சி நிருபர் கேட்ட கேள்விக்கு கண்டிப்பாக எப்படி நம்ம வந்து ஆத்ம நிர்பர் பாரத் திட்டத்தின் மூலமாக எமர்ஜென்சி கிரெடிட் கேரண்டி லைன் ஸ்கீம் கொடுத்தோமோ, அவசரத்துக்கு வந்து அந்த அந்த வருமானம் இழந்த போது திருப்பி மீட்டெடுப்பதற்காக அரசாங்கமே, மத்திய அரசாங்கமே தானே கேரண்டி உத்தரவாதம் கொடுத்து சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு வந்து எப்படி வந்து கடனை கொடுத்து ஒரு 6 மாசம் மொரட்டாரியம் கொடுத்தா மாதிரி திருப்பியும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதற்குண்டான ஸ்டடி நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் யாரும் அச்சப்பட வேண்டாம். ஆன்லைன்ல ஒப்புதல் வாக்குமூலம் மாதிரி கொடுத்துட்டு போயிருக்காங்க நிர்மலா சீதாராமன் மேடம். அதனால இது ரெண்டும் வந்து தனித்தனியாக பார்க்க வேண்டும். ஆனால் இதன் மூலமாகவும் இங்க வந்து எப்படி ஏற்றுமதி குறைவது என்பது நம்ம நாட்டு பொருளாதாரத்தை வந்து டொமஸ்டிக் கன்சம்ஷன் இம்ப்ரூவ் பண்ணித்தா அப்படின்னா இங்க அதன் மூலமாக ஏற்படுகின்ற சில தாக்கங்கள் குறைக்கப்படும். மேலும் மத்திய அரசாங்கம் வந்து எப்படி வந்து ட்ரம்ப் டாரிஃப்காக அடிஷனல் பெனிஃபிட்ஸ் கொடுக்க போறாங்க அப்படின்றது வந்து டிஸ்கஷன்ல இருக்கு. திரு சுப்பிரமணியம், உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வியை முன்னாடியே முன் வச்சேன். இப்போ ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க, நிறைய பொருட்களுக்கான ஒரு சாதாரண ஒரு குடும்பத்திற்கு 4000 5000 வரைக்கும் மிச்சப்படும்னு சொல்கிறீங்க. இது ஏட்டில் மட்டும் இருக்குமா? சந்தை பொருளாதாரத்தில் எந்த அளவுக்கு நடைமுறைக்கு வரும்? ஏன்னா சில பொருளாதார நிபுணர்கள் ஒரு கேள்வியே முன்வைக்கிறாங்க. விலை குறைஞ்சிருக்கு, நீங்கள் குறிப்பிட்டது போல் ஒரு சோப்புன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹேர் ஆயில்னு வச்சுக்கிங்க, 100 ரூபா விலை குறைஞ்சதுக்கப்புறம் இப்போ ஒரு 13% குறைஞ்சிருக்கு, 18லேருந்து 5க்கு வந்துட்டுன்னு வச்சுங்களேன், 13% குறைஞ்சிருக்கப்போ 100 ரூபாங்கிறது 87 ரூபாய்க்கு வரணும்ல. கடைகளில் வணிக நிறுவனங்கள் கடைகள் அந்த 87 ரூபாய்க்கு கொண்டு வந்துருவாங்க. ஜிஎஸ்டிலாம் சேர்த்து தான் அந்த 100 ரூபாய்க்குன்னு முன்னாடியே விலையை சொல்லியிருப்பாங்க. அப்போ இது நடைமுறைக்கு வருமா? எந்த அளவுக்கு அது நடைமுறைப்படுத்தணும்? அதுக்கு ஏதாவது கண்காணிப்பு அமைப்பு ஒன்று இருக்கா, ஏற்படுத்தணுமா? ஓகே, இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிடுறேன். 100 ரூபான்றது வந்து பேசிக் பிரைஸ்னு வச்சுப்போம். முன்னாடி வந்து 18 ரூபாய் 18% வந்து வரி விதிச்சுனாலும் 118 வாங்கியிருப்போம் நம்ம ஒரு சோப்பு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அந்த 18ன்றது வந்து இன்னைக்கு 5000 வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ 105 ரூபாய்க்கு தான் நம்ம கொடுக்கணும். ஸோ 100 ரூபாய் என்பது மாறாது. ஏன்னா அவங்களோட உற்பத்தி செலவு, மெட்டீரியல் காஸ்ட், லேபர் சார்ஜ், அவங்களோட லாபத்தை எல்லாம் போட்டு 100 ரூபான்னு பொருளை வந்து விலை நிர்ணயம் பண்ணி 18 ரூபாய் ஜிஎஸ்டி கட்டி அரசாங்கத்துக்கு கட்டிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அது 5% இருந்தாலும் 5 ரூபாய் தான் பிடிச்சி கட்டணும். ஸோ இல்ல இவங்க 105க்கு பதிலாக அவங்க ஒரு 110 ரூபான்னு சார்ஜ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, எந்த விதமான விலை பொருட்களும் உயராம, எந்த விதமான மேனுஃபேக்சரிங் காஸ்டும் உயராம, இந்த 118 ரூபாயில இருந்து 105 ரூபாய் கொண்டு குறைஞ்ச பெனிஃபிட் 13 ரூபாயை வந்து மக்களுக்கு 13 ரூபாயாக பாஸ் பண்ணாம ஒரு 8 ரூபாய் மட்டும் பாஸ் பண்ணிட்டு 5 ரூபாயை தனக்காக வந்து ப்ராஃபிட் லாபத்தை வந்து வைத்துக் கொள்கின்ற நடவடிக்கைக்கு வந்து ஆன்டி ப்ராஃபிட்டரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து அதாவது இந்த வரி விதிப்பின் மூலமாக யாரும் லாபம் அடையக்கூடாது, லாபம் அடைவது வந்து பொதுமக்கள் மட்டுமே அப்படின்னு சொல்றது ஒரு சட்டம் இருக்கு. இது வந்து நம்ம வந்து அனைவரும் வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், வாடிக்கையாளர்கள் குறிப்பாக. ஏன்னா இதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, இப்போ 2017 இப்போ ஜிஎஸ்டி கொண்டு வந்த போது சில பொருட்களோட விலை எல்லாம் குறைஞ்சிது. அப்ப குறைஞ்சதை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, மக்களுக்கு வந்து பாஸ் ஆன் பண்ணல. அது குறிப்பாக வந்து இப்போ வந்து டெல்லியில இருக்கிற ஒரு அப்பலேட் ட்ரிபியூனல் சொல்லுவோம் நம்ம, ஜிஎஸ்டியோட அப்பலேட் ட்ரிபியூனல் ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஒரு நிறுவனம் வந்து இந்த சப்வே இது சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்த பிரெட் எல்லாம் விற்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து அந்த விலை வந்து குறைஞ்சது. அப்போ அதாவது எப்படின்னா உங்களுக்கு 18% 5% குறைஞ்சது அந்த வரி. அப்போ அதை வந்து மக்களுக்கு அவன் பாஸ் ஆன்களே பண்ணல, கஸ்டமர்ஸ்க்கு வாடிக்கையாளர்கள் பண்ணவே இல்லை. ஒரு தனியார் நிறுவனம் என்ஜிஓ வந்து கேஸ் போட்டாங்க அவங்க மேல. இந்த மாதிரியான நிறுவனம் வந்து மக்களுக்கு பாஸ் பண்ணாததுனால எங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வந்து நஷ்டம், மக்களுக்கு நஷ்டம். வெறும் கொஞ்சம் குறைஞ்ச பணம் தான், 5 லட்சம் தான். நான் எதுக்கு சொல்றேன்னா, பணம் முக்கியம் இல்லை, இந்த நடவடிக்கை தான். ஸோ சட்டங்கள் ஏற்றுவது வந்து மக்களுக்கு வந்து நன்மை பயக்க வேண்டும். அது நன்மை பயக்காம இருக்கும்போது ஜிஎஸ்டி லாலையும் சரி, இன்கம் டாக்ஸ் அனைத்து சட்டங்களிலும் இத மாதிரியான ஒரு ஷரத்துகள் இருக்கின்றன. மக்கள் அதை உள்வாங்கி கொண்டு இது குறையல அப்படின்னா
கண்டிப்பாக ஜிஎஸ்டி ஆபீசர்ஸ், லோக்கல்ல இருக்கிற ஆபீசர்ஸ் நீங்க முறையிடலாம். அந்த முறையீட்டு 2014 முறையிட்டு இப்போ ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடி தீர்ப்பு வந்திருக்கு. 5 லட்சம் ரூபாய் வந்து நீங்க வரியை வந்து மக்களுக்கு கொடுக்காமல் லாபத்தை வந்து ஈட்டியிருக்கிறீர்கள். அதனால வந்து நீங்க திருப்பி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை, ஒரு ஆர்டரை போட்டு அவங்களுக்கு அதன் மூலமாக மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பணம். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம வந்து வாடிக்கையாளராக இருக்கட்டும், இல்ல வந்து நம்ம ஒரு பொதுமக்களாக இருக்கட்டும், நமக்கு தெரியணும். போன மாசம் ஜிஎஸ்டி, அதுதான் பில் வாங்கணும்னு சொல்ற எல்லாமே. ஜிஎஸ்டி போட்ட பில் போன மாசம் சோப்புக்கு எவ்வளவு இருந்தது, 22ஆம் தேதிக்கு அப்புறம் என்னவாக இருக்க போகுது. அந்த ஜிஎஸ்டில மட்டுமே தான் மாற்றம் வர வேண்டும். அந்த மாற்றம் துளியும் வந்து குறையாமல் 100% நமக்கு வரணும். அப்படி வரல அப்படின்னா கண்டிப்பாக நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அந்த ஜிஎஸ்டி பில்லை எடுத்து அது வந்து எக்ஸ் வலைதளத்தை வந்து டேக் பண்ணி, பினான்ஸ் மினிஸ்டரோட ட்விட்டர் ஹேண்டலுக்கு வந்து டேக் பண்ணலாம், இல்ல மினிஸ்ட்ரி ஆஃப் பைனான்ஸுக்கு டேக் பண்ணி நம்ம வந்து ஒரு போல்டா எடுத்துட்டு போகணும். ஏன்னா அரசாங்கம் வந்து சட்டங்களை ஏற்ற மட்டும்தான் அவங்களால முடியும். ஆனா அதை செயல்படுத்துவது வந்து கரெக்டா செயல்படுத்திட்டு இருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும் நம்ம கிரவுண்ட்ல. அப்படி இல்லை அப்படின்னா அதை வந்து அடுத்த முறையீட்டாளர்களுக்கு கொண்டு போவதுன்றது நம்மளோட கடமை. அந்த கடமையை வந்து அனைத்து மக்களும் பண்ணணும்ன்றது பார்க்குறேன். இது ஒரு விழிப்புணர்வு முகாமா கூட நம்ம எடுத்துட்டு போகலாம். நன்றி சுப்பிரமணியன். அரசு இந்த ஜிஎஸ்டி குறைப்பினுடைய முழு பலனும் மக்களுக்குத்தான் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சீரமைப்பை செய்திருக்கிறாங்க. இந்த சீரமைப்பினுடைய பலன் என்பது 2 அடுக்குகள், 5%, 18% என்று தான் 2 அடுக்குகள் இருக்கின்றன. குறைக்கப்பட்ட, நீக்கப்பட்ட 12, 28 எல்லாம் இல்லை என்கிற ஒரு சூழலில் இந்த முழு பலனும் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் வணிக நிறுவனங்கள் சந்தை பொருளாதாரத்தில் இதை முழுவதுமாக நடைமுறைப்படுத்த வேண்டும். அரசு குறைத்த அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகின்ற வகையிலே பொருட்களை கட்டாயமாக குறைக்க வேண்டும். நுகர்வோர்களாகிய மக்கள் அதை கண்காணித்து அதை ரசீதை பெற்று வாங்க வேண்டும். அப்படி விலையை குறைக்கவில்லை என்றால் உரிய ஜிஎஸ்டி கவுன்சிலை அணுக வேண்டும், முறையீடு செய்ய வேண்டும், புகார் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்தையும் சுப்பிரமணியன் குறிப்பிட்டார். வணிக நிறுவனங்கள், அரசு மக்களுக்காக ஜிஎஸ்டியை குறைத்திருக்கிறது, வணிக நிறுவனங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்பதை இந்த சிறப்பு நேரலையிலே சொல்லி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.